இங்க ஒரு மவுண்டைன் ஏரியாவில் நடந்துட்டு இருந்த ஒரு பொண்ணு சடனா கண்ணுக்கே தெரியாத ஒரு கண்ணாடி சுவத்துக்குள்ள மாட்டிக்கிறான். அங்க இருந்து தப்பிச்சு வெளியே போறதுக்கு ஏதாவது வழி இருக்குமான்னு அவ தேடிட்டு இருக்கிறப்ப சடனா அங்க ஒரு ஓல்டு கப்பிள்ஸ பாக்குறான். அவங்கள பார்த்ததும் சந்தோஷத்துல அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கலாம்னு நினைக்கும் போது அங்கேயும் அந்த வால் அவளை தடுக்குது. ஆனா கொஞ்சம் க்ளோஸா அவங்கள பாக்குறப்ப அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கூட அசையாம சில மாதிரி அப்படியே இருக்காங்க. உடனே அவ வேகமா சத்தம் போட்டு அந்த வாளை தட்டி அவங்கள கூப்பிட்டு பாக்குறான். ஆனா எவ்வளவு சத்தம் போட்டாலும் அவங்க காதுல அது விழவே இல்லை. அந்த தாத்தா கையில இருந்து தண்ணி விழுந்துட்டே தான் இருக்குது. அங்க இருக்கிற மரங்களோட இலைகளும் காத்துல அசைஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. ஆனா அவங்க ரெண்டு பேரும் அப்படியே உறைஞ்சவங்க மாதிரி இருக்கிறாங்க. பயத்துல அவளோட நெஞ்சு படபடன்னு அடிச்சுக்குது. அவளோட பாடி ஃபுல்லா நடுங்கவும் ஆரம்பிக்குது. உடனே அவ வேகமா அவளோட நாயை கூட்டிட்டு அங்க இருந்து போயிடுறான். அப்படியே 2 வாரமா அந்த மவுண்டைன் ஏரியாவில தான் மாட்டிக்கிட்டு இருக்கிறான். டெய்லி அவ போய் செக் பண்ணும்போது அந்த வால் இன்னும் மறையாம அப்படியே தான் இருக்குது. போக போக அவகிட்ட இருந்த உணவுப் பொருட்களும் குறைஞ்சுக்கிட்டே வருது. இப்படியே போனா சீக்கிரம் இறந்து போக வேண்டியதுதான். வேற வழி இல்லாம அவகிட்ட இருந்த பயிர்களை மண்ணை உழுது விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த காட்டுக்குள்ள இருந்து இப்போதைக்கு தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு அவகிட்ட இருந்த கண்ணை வச்சு ஷூட் பண்ணி வேட்டையாடவும் கத்துக்கிறான். அப்படி அவ வேட்டையாடினதுல ஒரு மான் மாட்டிக்குது. அதை அப்படியே தூக்கி அவளோட வீட்டுக்கு கொண்டு வர்றான். மிருகங்களை கொலை பண்றதுக்கு அவளுக்கு மனசு வரலன்னாலும் வேற வழி இல்லாம அவ அப்படி வேட்டையாடுறதால ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றான். ஒரு நாள் காலையில திடீர்னு வெளியே ஒரு சத்தம் கேட்டு அவ எழும்பி போய் பார்க்கும்போது அந்த கண்ணாடி வால் அவளோட வீட்டு வாசல் வரைக்கும் சுருங்கி வந்திருக்கும். அதை பார்த்ததும் அவன் பயத்துல அலறி துடிக்கிறான். திடீர்னு அவ பதட்டத்துல எழும்பி பார்க்கும்போது அது ஒரு கனவா இருக்கும். உடனே பயத்துல மெல்ல அவளோட டோரை ஓபன் பண்ணி கைய வெளியே விட்டு பாக்குறான். வெளியே எந்த வாலும் இருக்காது. அதுக்கப்புறம் தான் அவ கொஞ்சம் நிம்மதியா இருக்கான். உடனே அவ ஒரு பைனாக்குலரை எடுத்து பார்க்கும்போது அந்த ஓல்டு கப்பிள்ஸ் இன்னும் நகராம கண்களை கூட மூடாம அதே இடத்துல அப்படியே இருக்கிறாங்க. அதை பார்த்து அவளுக்கு இப்போ கிட்டத்தட்ட பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. உடனே அந்த கண்ணுக்கு தெரியாத வாளை எப்படியாவது உடைக்கணும்னு முடிவு பண்றான். அதுக்காக அவ காரை எடுத்துட்டு ஆக்சிலேட்டரை ஃபுல்லா பிரஸ் பண்ணி வேகமா ஓட்டிட்டு போறான். திடீர்னு அவளோட கார் அந்த கண்ணுக்கு தெரியாத வால்ல மோதி அதோட ஃப்ரண்ட் சைடு ஃபுல்லா உடைஞ்சு போய் அங்கேயே நிக்குது. ஆக்சிடென்ட் ஆனதுல அவளோட தலையில இருந்து ரத்தம் கொட்ட ஆரம்பிக்குது. ஆனா அந்த கண்ணுக்கு தெரியாத வால் மட்டும் கொஞ்சம் கூட அசையல.